வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நீங்கள் டோட்டலாக என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பேசிக்காக 4 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ப்ராஃபிட், லாஸ் அண்ட் தென் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 4 டேர்ம்ஸும் எப்படி ரிலேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிபி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு பொருள் வந்து நான் வாங்குறேன், ஓகேவா? ஸோ கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆர்டிக்கல் வாங்குறீங்க, அந்த ஆர்டிக்கலோட ரேட் வந்து 100 rupees. அப்போ அதுதான் உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் அந்த பொருளுடைய மதிப்பாக இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூ ஒர்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம காஸ்ட் ப்ரைஸாக வச்சுருக்கோம். இதே அந்த ஷாப்கீப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளோட விலை 100 ரூபாயா தான் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அவர் மேபி அதை ஒரு 80 rupeesக்கு வாங்கியிருக்கலாம், இல்லை 50 rupeesக்கு வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு விற்றுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ஒரு பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரேட், அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டிக்கலுடைய ரேட் என்ன, ஸோ அதுதான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் அந்த ஆர்டிக்கலை இன்னொரு பர்சன்ட்ட கொடுக்குறேன். ஸோ இன்னொரு பர்சன்ட்ட கொடுக்குறப்போ 100 ரூபாய்க்கு வாங்கின ஆர்டிக்கலை ஒரு 120 rupeesக்கோ இல்லை 110 rupeesக்கோ இல்லை ஏதோ ஒரு ரேட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன் இல்லை கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ அதுதான் நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எஸ்பி, செல்லிங் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் இதில் இருந்தால் நமக்கு டிஃபைன்ட் ஆகும். ஸோ இதான் நான் இங்கே கண்டிஷனாக எழுதியிருப்பேன். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் தென் எஸ்பிசிபி, செல்லிங் ப்ரைஸை எஸ்பினும் காஸ்ட் ப்ரைஸை சிபினும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கு, நான் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 120 rupeesக்கு விற்கிறேன், அப்போ 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன்னா அது ப்ராஃபிட், லாபம், கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ 20 rupees அதிகமாகுது, அதுதான் நம்ம கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸஸ் லெஸ் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா. செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 80 rupees இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? கம்மியாக தானே இருக்கு. செல்லிங் ப்ரைஸ் இஸ் மச் லெஸ் தென் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட எனக்கு செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கு. அப்போ என்ன சொல்லிடலாம், லாஸ் ஆயிருக்கும். எனக்கு 20 ரூபாய் நட்டமாக இருக்கும். நான் 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், 80 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, 20 ரூபாய் லாஸ் ஆகிருது. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம வாங்கின விலையை விட நான் விற்ற விலை வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னா அதை லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே தானே? ஸோ இதுலேயே நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக ரேட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு லாபம் கிடைக்கும், அதை ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இதே கம்மியான ரேட்டுக்கு நான் விற்கிறேன் அப்படின்னா நட்டமாக இருக்கும், அதை லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரொம்பவே பேசிக்கான டேர்ம்ஸ் தான். அடுத்தது இன்கேஸ் செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கு, நான் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 100 ரூபாய்க்கே விற்றுருக்கேன், அப்போ என்ன வாங்கியிருக்கும், எனக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது, நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகே தானே? ஸோ இந்த 4 டேர்ம்ஸ்க்கான ரிலேஷன் இதுதான். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வச்சு தான் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, லாஸ் கிடைக்குதா இல்லை ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே தானே? ஸோ இது இல்லாமல் நம்ம டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது லேபிள் ப்ரைஸ் ஆர் லிஸ்டட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கான்செப்ட் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், இந்த டேர்ம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டேர்ம்ஸ் அண்ட் தென் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த 2 டேர்மும் சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி. ஸோ இந்த பேசிக்ஸ் வச்சு சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக ஃபார்முலாஸ் படிக்கணுமா அப்படின்னா இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பேசிக்காக பர்சன்டேஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 100 rupeesக்கு 50%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இங்கே கொண்டு வந்துடலாம். நம்ம பர்சன்டேஜில் ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். பர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் டு டிஃபரன்ஸ் டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100ன்னு சொல்வேனா. நான் எப்போதுமே பர்சன்டேஜுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் சொல்லியிருப்பேன், டிஃபரன்ஸ் டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இன்டூ 100 அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பேசிக் வச்சு சம்ஸ் பார்ப்போமா? சரி, இங்கே பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலாவாக கொடுத்துட்டாங்க.
ஸோ இந்த ஃபார்முலாவா நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் ஜஸ்ட் கான்செப்டாக பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னதான் பர்சன்டேஜ் ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதை தான் வேறு டேர்மில் எழுதியிருக்காங்க. ஸோ நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். நான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, ஒரு பென் வாங்குறேன், அந்த பென் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேவா? அதே பெண்ணை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 150 ருபீஸ்க்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துறேன். ஒரு 150 ருபீஸ்ன்னு சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட வித்துறேன். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்? 50 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஸோ இதான் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இதே இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நம்ம பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும். 15 டேரெக்டாக எழுத முடியாது. சரி, இதை நான் வேணா ஒரு 80 ருபீஸ் 100 எடுத்துட்டா 50 தான் ப்ராஃபிட்டாக வரும். அதனால நீங்கள் யோசிக்கிறாப்புல இருக்கும். வேற நம்பர் எடுத்துப்போமா? 200 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 225க்கு வித்துருக்கேன். ஸோ ப்ராஃபிட் இதில் எவ்வளோ? 25. நான் நம்பர் மட்டும் மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ண போகிறதா சொன்னேன். என்ன ஃபார்முலா? டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ இல்லைனா ஒரிஜினல் வேல்யூன்னு சொல்லுவோம் இன்ட்டு 100. இங்கே இனிஷியல் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸை பொறுத்து தான் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும், நான் அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருக்கேங்கிறத பேஸ் பண்ணி தான் ப்ராஃபிட்டும் லாஸும் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்போதுமே லாஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், எதுலேருந்து எடுப்பீங்க? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் எடுக்க முடியும். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எடுக்கக்கூடாது. அன்லெஸ் அவங்க வந்து டினோட் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான். சம்டைம்ஸ் அவங்க டினோட் பண்ணியிருப்பாங்க ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃப்ரம் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எடுக்கணும். இல்லை நார்மலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னா எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். சிபில தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? சரி, ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்போம்? டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சிபிக்கும் எஸ்பிக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? 25 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கு? 200 இன்டூ 100 எடுத்துருக்கலாமா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். 25 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 25 2ஆல டிவைட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 12.5 வந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 12.5% இருந்திருக்கும். கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? வேற டேர்ம்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கினேன், எவ்வளோக்கு வித்துருக்கேன், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு 225க்கு வித்துருக்கேன் அப்படின்னா 25 ரூபா ப்ராஃபிட். அதை தான் ஃபார்முலாவே எழுதியிருக்காங்க. ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண வேணாம், இதுலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்க்கும் சேம் இதே தான், இதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வாங்குறீங்க, ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே அந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணுறீங்கன்னா 900 ருபீஸ்க்கு வித்துடுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகியிருக்கும்? லாஸ் ஆகியிருக்கும். நான் 1000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்குறேன், அதை வாங்கிட்டு 900 தான் விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 100 ருபீஸ் லாஸ் தானே. அப்போ லாஸ் 100ன்னு எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க ஃபார்முலாவை எழுதியிருப்பாங்க. சிபி மைனஸ் எஸ்பிங்கிறது தான் லாஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இதே லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணியிருப்போம்? லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுப்போம். எப்போதும் போல 1000க்கும் 900க்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கும்? 100 டிவைடட் பை இனிஷியல் வேல்யூங்கிறது என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம இனிஷியல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கு? 1000 இருக்கு இன்டூ 100. ஓகேவா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்க இருக்க ஒரு ஜீரோக்கு இங்க இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். அப்போ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்? 10% வந்து லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சேம் இந்த ஒரு ஃபார்முலா தான் நான் எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்றேன். தனித்தனி டேர்ம்ஸா படிச்சுட்டு குழப்பிக்க வேணாம், கான்செப்டாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, சம்ஸ் பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் விச் இஸ் சோல்ட் அட் ₹70,150 at a loss of 23.33%. ஓகே, ஸோ எனக்கு லாஸாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் பேஸ் வேல்யூ 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, நான் இப்போ 2 மெத்தட் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஈஸியான டேட்டா வச்சு சொல்கிறேன், அதுக்கப்புறமா இந்த கொஸ்டினில் இருக்க டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி,
ஒரு ஆர்டிக்கலுடைய காஸ்ட் பிரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் இஸ் 1250. ஓகேவா? சரி, எவ்வளோ லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னா, இல்லை லாஸோ ப்ராஃபிட்டோ, எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 25% ப்ராஃபிட் ஆகிருக்கு. 25% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ நான் எவ்வளோக்கு அந்த ஆர்டிக்கலை விற்றுருக்கேன் அப்படின்னா 1250க்கு. அப்போ அந்த ஆர்டிக்கலுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், ஃபர்ஸ்ட் நார்மலாக 100 எடுத்துக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. ஸோ 100 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்திருப்பேன். எனக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கா? ஸோ ப்ராஃபிட் ஆகியிருக்கு அப்படின்னா 100 + 25, 125%க்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%னும் ப்ராஃபிட் ஆகியிருக்கு அப்படின்னா ஆட் ஆகியிருக்கும், ஆட் ஆன் பண்ணியிருப்பீங்க. 25% எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 125%ஆக இருக்கும். இந்த 125% தான் நம்ம ருபீஸாக பார்க்குறப்ப என்னன்னு சொல்கிறோம், 1250 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 125% தான் 1250. எனக்கு என்ன வேணும், சிபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிபி நான் என்னன்னு சொன்னேன், 100%ன்னு சொன்னேன். ஸோ 100% அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ நான் டைரக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லைனா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 125ங்கிறது எனக்கு என்னவா இருக்கு, 1250 ஆகிருக்கு. ஓகேவா? ஒரு 0 எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ 100ங்கிறது என்னவா இருக்கும், இன்னொரு 0 எக்ஸ்ட்ராவே 1000 ஆயிருக்கும். இல்லை அப்படின்னா டைரக்ட் மெத்தட்ல என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இங்கே கேன்சல் பண்ணிட்டாலும் சரி, இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணாலும் ஓகே தான், பிரச்சனையே இல்லை. 1250 × 100%ன்னு வரும். பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். அதான் நான் இங்கே டைரக்டா கேன்சல் பண்ணிட்டேன். 125 1 times, இங்க 10 times. அப்ப x = 10 × 1000 சாரி 10 × 100 1000 வந்திருக்குமா? ஸோ இதான் காஸ்ட் ப்ரைஸா இருக்கும். இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நீங்க எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வேல்யூ வந்து ஈஸியா இருக்கிறப்போ, 25%, 30%, 12% இந்த மாதிரி ரவுண்டட் வேல்யூஸா இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். ஈவன் லாஸா இருந்தாலும் இதே தான், டைரக்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த இடத்துல நான் லாஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, 100 - 75%, செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 75%ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம், 75ன்னு மாத்தி போட்டிருப்பீங்க. அவ்வளவுதான், சேம் கான்செப்ட் தான். இன்னொரு மெத்தட் என்னன்னா ஃபிராக்ஷன் எடுக்கிறது. நம்ம பர்சன்டேஜ்ல படிச்சிருப்போம், 25% அப்படின்னா 1/4, 20%னா 1/5, இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வேல்யூஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபிராக்ஷன் வேல்யூஸை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அந்த மெத்தடையும் நான் சொல்றேன். ஸோ சம்ஸை பொறுத்து நீங்க மெத்தட் சூஸ் பண்ணுங்க. சரி, இங்க என்ன கொடுத்துருக்கேன், 25%. 25%னா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் என்ன சொல்லிடுவோம், 1/4. 25 / 100 அப்படிங்கிறப்போ 1/4 சொல்லுவோம். பர்சன்டேஜ் ஃபார்ம்னா என்ன, டிஃபரன்ஸ் டிவைட் பை இனிஷியல் வேல்யூ. ஸோ கீழே இருக்கிறது இனிஷியல் வேல்யூ அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். நியூமரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டோடைய வேல்யூ. இன்கேஸ் லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லாஸோடைய வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த சிபி வந்து 4 அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 யூனிட்னு எடுத்துப்பீங்க. இது ப்ராஃபிட்கான பர்சன்டேஜ். அப்போ நியூமரேட்டர் என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டாக இருக்கும். இன்கேஸ் லாஸ்க்கான பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் அந்த 1ங்கிறத லாஸ்ன்னு எடுத்துப்பீங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் 4 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன். சிபி என்னவா இருக்கு, 4 யூனிட்டா தானே இருக்கு. 4 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன். ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கு, 1 யூனிட்டா இருக்கு. அப்ப எவ்வளவுக்கு அந்த பொருளை வித்திருப்பேன், 5 rupeesக்கு வித்திருப்பேன். 4 rupeesக்கு நீங்க வாங்குறீங்க, 1 rupee உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா லாபம் கிடைக்குது அப்படின்னா 5 rupeesக்கு வித்திருப்பீங்க. இதனை ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ 5 தான் செல்லிங் ப்ரைஸா இருக்கும். சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து ருபீஸா கொடுத்துட்டாங்க, இங்க யூனிட்டா இருக்கு. இப்போ 5 யூனிட் தான் 1250. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 4 யூனிட்ங்கிறது என்ன வேல்யூ, இங்கேயும் என்னதான் யூஸ் பண்ண போறோம், டைரக்ட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × x = 1250 × 4ன்னு வருமா? ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 5 டேபிள கேன்சல் பண்ணியிருப்பேன். ஸோ 5 டேபிள கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 250 வரும். 250 × 4 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 1000 வந்திருக்குமா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும், 1000 rupees-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? சரி, இந்த சம் பார்க்கலாமா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 23.33%ன்னு சொல்லிட்டாங்க. 23.33% நான் 100ஓட ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டான வேல்யூ கிடைக்காது.
ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, இதை ஃப்ராக்ஷன் வேல்யூக்கு மாற்றிக்கோங்க. நம்ம 23.33 படிச்சிருக்க மாட்டோம், கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 23.33 பிரிச்சுக்கிறேன். 20 + 3.33% அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? 20%க்கு நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியும், கரெக்டா? 20% உடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5 சொல்வீங்க. ஓகேவா? 1/5 and then 3.33%. இதோடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன சொல்லியிருப்போம்? 1/30 அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு 3.33 எல்லாம் எனக்கு தெரியல, கன்வெர்ட் பண்ணல, நான் படிக்காம இருக்கேன் அப்படின்னா மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க. இன்கேஸ் எனக்கு மறந்து போச்சுன்னா ரிகரிங் ஃப்ராக்ஷன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ரிகரிங் ஃப்ராக்ஷன் வச்சு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் 100 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரிகரிங் ஃப்ராக்ஷன் வீடியோவும் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க எப்படி மாத்துறது அப்படிங்கிறது. ஓகே, 3.33% இருக்கா? அப்ப 1/13 சொல்லிடுவோமா? அத ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எல்சிஎம் வந்து 13 வந்திருக்கும். 5 30 மாறினா 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பீங்க. 6 + 1 7. ஸோ 7/13 வந்திருக்கும். ஸோ இதோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன? 23.33% அப்படின்னு என்ன சொல்லியிருப்போம்? 7/30 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இங்க ப்ராஃபிட் தானே கொடுத்துருக்காங்க, சரி லாஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ லாஸ் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. அப்போ டினோமினேட்டர் என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். நியூமரேட்டர் என்னவா இருக்கும்? லாஸாக இருக்கும். நான் 30 ரூபீஸ்க்கு ஒரு ஆர்டிக்கலை வாங்குறேன், 7 ரூபீஸ் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. நான் அப்போ எவ்வளோக்கு அந்த ஆர்டிக்கலை சேல்ஸ் பண்ணியிருப்பேன்? 23 ரூபீஸ் தான் சேல்ஸ் பண்ணியிருப்பேன். 30 - 7 23 வரும், கரெக்டா? ஓகே, ஸோ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் விச் இஸ் சோல்ட் அட் ₹70,150. அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க எவ்வளோ ருபீஸ்க்கு அந்த ஆர்டிக்கல் வித்திருப்பாங்க அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அப்போ 23 யூனிட்டை தான் என்னன்னு சொல்லியிருப்போம்? 23 யூனிட்டை தான் ருபீஸாக பார்க்குறப்போ 70,150 அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 30 இருக்கும். ஸோ 30 யூனிட் அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 23 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 70,150 இன்டூ 13 வருமா? ஸோ 23 7015 கேன்சல் பண்ணலாமா? 23 1 டைம்ஸ் 23 இன்டூ 3 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 69 வருமா? அப்போ 3 டைம்ஸ் எடுத்திருப்பீங்க. ரிமைண்டர் என்ன இருக்கும்? 1 இருக்க போகுது. அப்போ 115. இந்த 11ங்கிறது எனக்கு என்ன ஆகாது? 23 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 0 ஆட் பண்ணியிருப்பீங்க. 115 5 டைம்ஸ் வரும், அகெயின் ஒரு 0. அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 3050 இன்டூ 30 இருக்குமா? ஸோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே இருக்க 2 0 போட்டுட்டு 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 5 3s are 15, பேலன்ஸ் 1, 3 3s are 9. அப்போ 91,500 ருபீஸாக இருக்குமா அந்த ஆர்டிக்கலுடைய ரேட்? ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? உங்களுக்கு பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். எனக்கு 20.3.3ன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? X buys a scooter for ₹40,000 and spends 5,000 on its repair. He sells it for ₹54,000. What is the gain percentage? Gain percentage நாலும் profit percentage தான் மீன் ஆகும். ஓகேவா? சரி, நான் ஒரு ஸ்கூட்டரை 40,000க்கு வாங்குறேன். அந்த ஸ்கூட்டருக்கு ரிப்பேர் ஒர்க்காக ஒரு 5,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலா எவ்வளோ அந்த ஸ்கூட்டரோடைய ரேட்டா இருக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூட்டரோட மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவா இருக்குன்னா 45,000 இருக்கும். நான் வாங்கினதும் நான் ஸ்பெண்ட் பண்ண வேல்யூ தான். அதே மாதிரி அந்த ரிப்பேர் ஒர்க்குக்கும் நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையுமே சேர்த்து தான் நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணுவீங்க? காஸ்ட் ப்ரைஸாக கன்சிடர் பண்ணணும். ஓகே தானே? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 40,000 + 5,000 45,000 இருக்கும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 45,000. செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 54,000 இருக்குமா? ஸோ கெயின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவீங்க? டிஃபரன்ஸ் ஃபார்முலா தானே. ஸோ ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்னு பார்ப்பீங்க, அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்டாகவே இருக்கும். ஸோ ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும்? நான் 45,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கேன், அந்த பொருளை விற்கிறப்போ 54,000க்கு விற்கிறேன்.
ஓகேவா? அப்போ 9000 தான் உங்களுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு, அதுதான் நம்ம டிஃப்ரென்ஸ்னுமே சொல்லுவோம். பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 9000 டிவைடட் பை இனிஷியல் வேல்யூங்கிறது என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கு? 45,000. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால இன்டூ 100 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிரும். 9 1 டைம்ஸ், 45 வந்து 5 டைம்ஸ், 100ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ 5 1 டைம்ஸ், 100 வந்து 20 டைம்ஸ். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 20% ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%. ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper suffers a loss of 10%. ஒரு ஷாப்கீப்பருக்கு 10% லாஸ் கிடைக்குது. எதனால இந்த லாஸ் ஆகும்னா, if he sells an article for ₹6,750, அந்த ஆர்டிக்கலை 6,750க்கு அவர் விற்கிறதுனால அவருக்கு என்ன ஆகுது? 10% லாஸ் ஆகிருக்கு. What should be the selling price so that he earns a 10% profit? ஸோ அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இஃப் ஹி ஏர்ன்ஸ் 10% ப்ராஃபிட். ஸோ இன்கேஸ் அவர் 10% அவருக்கு ப்ராஃபிட் நீடாக இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ ருபீஸ்க்கு அந்த ஆர்டிக்கலை சேல்ஸ் பண்ணியிருக்கும்? இதுதான் கொஸ்டின். சரி, இதை நான் டைரக்ட் மெத்தட்லேயே முடிச்சிடலாமா? இப்போ இனிஷியலாக ஒரு செல்லிங் ப்ரைஸ் சொல்லிட்டாங்க 6,750. ஸோ 6,750க்கு அந்த ஆர்டிக்கலை நான் சேல்ஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. 10% தானே லாஸ் ஆகுது. ஸோ அப்போ 90% தான் கிடைச்சிருக்குமா அவருக்கு? ஓகேவா? செல்லிங் பிரைஸோடைய பர்சன்டேஜ் ஒரு சைடு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? செல்லிங் பிரைஸோடைய ருபீஸை ஒரு சைடு எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, 10% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 மைனஸ் 10 90% தான் சேல்ஸ் பண்றாங்க. ஸோ 90% சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க? 6,750 இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் அவருக்கு 10% ப்ராஃபிட் நீடா இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 100 + 10%. ஸோ 100 + 10% என்ன வந்திருக்கும்? 110% வந்திருக்கும். ஸோ 110% அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 9 6750 கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை, எனக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா கிராஸ் மல்டி பண்ணியும் கேன்சல் பண்ணுங்க. ஓகே தானே? 9 1 டைம்ஸ் இங்கே கேன்சல் பண்ணியிருப்பீங்க. 63 வந்து 7 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 4 இருக்குமா? 45 5 டைம்ஸ், ரிமைனிங் இங்கே இருக்க 0. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே மல்டி பண்ணலாமா? எக்ஸ் ஈக்குவல்ஸ் என்ன வேல்யூ வந்திருக்கும்? 750 இன்ட்டு ஒரு 11 வந்திருக்குமா? ஸோ இப்போ 750ஐயும் 11ஐயும் மல்டி பண்ணால் என்ன வரும்? 8250 வருமா? அப்போ 8,250 ருபீஸ் என்னவா இருக்கும்? செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் இஸ் 8,250 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகே தானே? கிளியரா? சரி, இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுங்க. அப்படி an article was sold at a loss of 12%. ஒரு ஆர்டிகல் வந்து 12% லாஸ்ல என்ன பண்றாங்க? சேல்ஸ் பண்றதா சொல்லிட்டாங்க. if it was sold for ₹630 more, in case 630 rupees வந்து நான் அதிகமா வச்சு சேல்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா then there would have been a gain of 6%. 630 rupees நான் அதிகப்படுத்தி வித்திருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 6% கெயின் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஆர்டிக்கலோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இனிஷியலாக நான் காஸ்ட் ப்ரைஸை 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எப்போதும் போல காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% இல்லை 100 rupees அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? 12% லாஸ் ஆகுதா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 88 rupees-ஆக இருந்திருக்கும். ஓகே தானே? இன்கேஸ் அவர் வந்து 630 rupees வந்து அதிகமாக வித்திருந்தாங்கன்னா இது பர்சன்டேஜ் வேல்யூ, இது நம்மளாம் அஷ்யூம் பண்ற வேல்யூ. சிபிங்கிறது நம்ம அஷ்யூம் பண்ற வேல்யூ. ஸோ டைரக்டா இதுல 630 ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 630 rupees நான் அதிகப்படுத்தி வித்திருந்தேன் அப்படின்னா எனக்கு கெயின் வந்து எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 6% கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கலாம்? 100ல 6% அப்படின்னா 106%-ஆ இருக்கும். சரி, 106-ஆ இருந்திருக்கும். ஓகே தானே? ஸோ இப்போ எவ்வளோ டிஃபர் ஆகுது? இங்கே இனிஷியலாக 88-ஆ இருக்கு, இப்போ எவ்வளோ டிஃபர் ஆயிருக்கு? 106ன்னு வந்திருக்கு. அப்போ டோட்டலாக 16 வேல்யூஸ் டிஃபர் ஆகிருக்குமா? சாரி, அங்கே ஒரு 12 + 6னா 18 வேல்யூஸ் அதிகமாக இருக்கும்.
88 ஓட நான் ஒரு 18 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வேல்யூ வரும் 106 வந்திருக்கும் ஓகேவா ஸோ 18 யூனிட் வந்து அதிகமாகுது ஓகே தானே ஸோ இந்த 18 யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் 630 rupees அப்படின்னே சொல்ல முடியும் இந்த யூனிட்டையும் ருபீஸையும் ஈக்குவேட் பண்ணுங்க நம்ம எடுத்த வேல்யூ எல்லாமே யூனிட்னு சொல்லுவோம் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே ருபீஸ்னு சொல்லுவீங்க ஸோ இதை டைரக்ட் மெத்தட்ல தான் நம்ம ஈக்குவேட்டே பண்ணணும் ஸோ என்ன கேட்டிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் என்னவா இருக்கு 100 யூனிட்டா இருக்கு ஸோ 100 யூனிட் அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம் ஓகேவா சரி என்னென்ன கேன்சல் ஆகும் 18ஐயும் 630ஐயும் 9 டேபிள் கேன்சல் பண்ணலாமா இங்க 2 டைம்ஸ் வந்திருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா 70 டைம்ஸ் வரும் கரெக்டா அடுத்தது 2ஐயும் 70ஐயும் கேன்சல் பண்ணிருப்பீங்க ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 35 வரும் தென் x ஈக்குவல்ஸ் டு 35 into 100 அப்படின்னா 3500 வருமா ஓகேவா ஸோ 3500 தான் அந்த ஆர்டிக்கலுடைய காஸ்ட் ப்ரைஸா இருந்திருக்கும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சக்சஸிவ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் தென் லாஸ் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க ஒரு பர்சனுக்கு கன்சிக்யூட்டிவா ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் என்ன பண்றாங்க ஒரு ஆர்டிக்கலை கொண்டு போய் ஏட்ட விற்கிறாங்க ஸோ அதில் ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்குது அதே ஆர்டிக்கலை கொண்டு போய் பீட்டை விற்கிறாங்க இன்னொரு 20% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா நம்ம சக்சஸிவ் ரேட் பர்சன்டேஜ் ஃபார்முலாஸில் பார்த்துருப்போம் சேம் அதே கைண்ட் தான் இங்கே யூஸ் பண்ணவும் போறீங்க ஓகேவா ஸோ அங்கே பார்த்த அதே ஃபார்முலா plus or minus a plus or minus b plus or minus ab divided by 100 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே அடிஷன் சைன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் a plus b plus ab divided by 100 ஓகேவா ஸோ இங்கேயும் அதே கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க இஃப் a sells an article to b at a percentage profit a வந்து b கிட்ட என்ன பண்றாங்க ஒரு a% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க ஓகேவா அடுத்தது B sells it to C. B வந்து என்ன பண்றாங்க C கிட்ட இந்த ஆர்டிகலை சேல்ஸ் பண்றாங்க B% ப்ராஃபிட்ல சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல 2% சக்சஸிவ் ஒரே ஆளுக்கே 2% வந்து கன்சிக்யூட்டிவா கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணலாம் ஓகே செகண்ட் ஒன் பாருங்க இஃப் A sells an article to B at A% profit and B sells it to at B% profit and C paid rupees X and the X உடைய வேல்யூ இல்ல A pay பண்ண அமௌண்ட் then amount paid by A so A pay பண்ண அமௌண்ட் கேக்குறாங்க ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க இது அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம பார்ப்போம் நான் क्वेश्चन வரப்போ நான் சொல்றேன் ஈஸியான மெத்தட் தான் ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே இருக்கிறது என்னன்னா ஒரு ப்ராஃபிட் ஒரு லாஸ் இருந்தா என்ன பண்றது இப்போ A% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்களா அப்ப நான் பிளஸ்ன்னு எடுத்துப்பேன் இந்த இடத்துல பிளஸ் சைன் போட்டிருக்கேன் இல்லையா இதே லாஸ் B% லாஸ்னா மைனஸ் பின்னு எடுத்திருப்பீங்க இந்த ரெண்டு சைனையும் மல்டி பண்ணும் பிளஸ் சைன் மைனஸையும் மல்டி பண்ணும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்னு வந்திருக்கும் மைனஸ் AB டிவைடட் பை 100% தென் ஓவரால் ப்ராஃபிட் ஆகியிருக்கா லாஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிற பர்சன்டேஜ் கிடைச்சிடும் எப்படி ஓவரால் ப்ராஃபிட்டா லாஸ் இங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா லாஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம் இதே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சரா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஆகியிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா சரி இந்த சம் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க A sells a bicycle to B A வந்து என்ன பண்றாங்க B கிட்ட சேல்ஸ் பண்றாங்க 20% ப்ராஃபிட்ல B வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா C கிட்ட 25% என்ன பண்றாங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே C வந்து 1500 பே பண்ணியிருக்காங்க அப்ப A வந்து எவ்வளவு பே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் நார்மல் மெத்தட் சொல்லிடுறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு A வந்து 100 ரூபீஸ்க்கு ஒரு பொருளை வாங்குறான் ஓகேவா அதை B கிட்ட என்ன பண்றாங்க சேல்ஸ் பண்றாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல 20% ப்ராஃபிட்ல அப்போ 100 ரூபீஸ்க்கு வாங்கி நான் 20% ப்ராஃபிட் வச்சேன்னா 120 ரூபீஸ்க்கு என்ன பண்ணியிருப்பேன் சேல்ஸ் பண்ணியிருப்பேன் B sells it to C B என்ன பண்றாங்க C கிட்ட இதை சேல்ஸ் பண்றாங்க at a profit of 25% ஸோ 120ல 25% எவ்வளோன்னு பார்ப்பீங்க ஸோ 120ல 25% அப்படின்னா என்ன வந்திருக்கும் 30 ரூபீஸ் வருமா 20%னாலே 24 பிளஸ் ஒரு 5% 630 ரூபீஸ் வந்திருக்கும் அப்போ 150 ரூபீஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்க C கிட்ட அந்த ஆர்டிக்கலை வித்திருப்பாங்க ஓகே தானே சரி C எவ்வளோ பே பண்றதா சொல்லியிருக்காங்க C pays 1500 இது வந்து யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த இனிஷியலா நம்மள அஷ்யூம் பண்ற வேல்யூவை நான் யூனிட்னு சொல்வேன் ஒரிஜினல் வேல்யூவை ருபீஸ்னு சொல்றோம் ஓகேவா ஸோ 150ங்கிறது 1500
ஸோ ஏ எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைரக்ட் மெத்தடே எடுத்துக்கோங்களேன். இங்கே 150ங்கிறது 1500 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்னவாகுது, ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆகுது. சேம் அதே தான் 100ங்கிறதும் என்னவாயிருக்கும், ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆகி 1000 ஆகியிருக்கும். ஸோ அப்போ ஏ எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, 1000 rupees வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இங்கே இதுக்கான ஃபார்முலா தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்துருப்போம். தென் அமௌண்ட் பெய்டு பை ஏன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஏ பே பண்ண அமௌண்ட் தானே கேட்டிருந்தாங்க. ஓகே, ஏ கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சி பே பண்ண அமௌண்ட். சி பே பண்ண அமௌண்ட் அந்த கொஸ்டின் என்ன வந்துச்சு, 1500. ஸோ 1500 இன்டூ 100 டிவைட் பை 100 பிளஸ் ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, 20% வந்துச்சா. அடுத்தது 100 டிவைட் பை அடுத்தது 25% வந்துச்சு. ஓகே தானே? இப்போ சால்வ் பண்ண 1500 இன்டூ 100 டிவைட் பை 120. இங்கே 100 டிவைட் பை 125 வரும். ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, என்ன கேன்சல் ஆகும், இங்கே 4 டைம்ஸ் வருமா 25 டேபிள், இங்கே 5 டைம்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது வேற என்ன கேன்சல் பண்ணலாம், 4 1 டைம்ஸ், 12 வந்து 3 டைம்ஸ் வரும். அடுத்தது 5 1 டைம்ஸ், 10 வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கும். வேற எதுவும் கேன்சல் ஆகுமா, 3ஐயும் 1500 கேன்சல் பண்ணியிருப்பீங்க. 3 1 டைம்ஸ், இங்கே 500 டைம்ஸ். அப்போ 500 2ஐ மல்டிபிள் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 1000. அப்போ ஏ பே பண்ண வேல்யூ என்னவா இருக்கு, 1000 rupees-ஆ இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் இந்த மாதிரி கொஸ்டின் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபார்ம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்க. ஏ sold a horse to B for rupees 4800. ஏ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பி கிட்ட ஒரு ஹார்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க 4800. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 20% லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? பி வந்து என்ன பண்றாங்க, சி கிட்ட சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க நோட் பண்ணணும். இதை நான் அந்த ஃபார்முலால யூஸ் பண்ணா கொஞ்சம் சிக்கலாகும். பி செல்ஸ் இட் டு சி அட் எ பிரைஸ் which would have given A. ஸோ பி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சி கிட்ட கொடுக்குறாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா ஏவோட அமௌண்ட்ல இருந்து ப்ராஃபிட் வைக்கிறாங்க 15%. ஓகேவா? சரி, இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஏ வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறான். இந்த ஹார்ஸை 100 ரூபாய்க்கு வாங்குறான். பி கிட்ட எவ்வளோக்கு விற்கிறான், 20% லாஸ்ல விற்கிறான். ஓகேவா? ஸோ 20% லாஸ்னா 80 rupees-க்கு வித்திருப்போம். கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி செல்ஸ் இட் டு சின்னு சொல்லிட்டாங்களா. பி வந்து சி கிட்ட சேல்ஸ் பண்றாங்க 15% ப்ராஃபிட். நம்ம என்ன பண்ண போன சம்ல இந்த 80 rupees வந்து 15% எடுப்போம். பட் இங்க அதுக்காக தான் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஏவோட ப்ராஃபிட் வேல்யூல இருந்து, ஏவோட வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணணும், 15% ப்ராஃபிட் எடுக்கணும். அப்ப ஏவோட வேல்யூல இருந்து 15% ப்ராஃபிட் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 115 இருக்கும். இதுல இருந்து 15%. ஸோ இதுல 15%னா 115. ஓகேவா? ஸோ அப்போ பிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பி வந்து அந்த பொருளை எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க, 4800 தான் வாங்கியிருப்பான். ஓகேவா? அப்போ இந்த 80 யூனிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 4800 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? பியோட கெயின் என்ன, 80 rupees-க்கு வாங்குறேன்னா 115 rupees என்ன பண்றேன், எக்ஸஸா வச்சு நான் வைக்கிறேன். அப்போ 1180 + 35 என்ன வேல்யூ வந்திருக்கும், 115 வந்துருமா, 35 ரூபா அதிகம் வச்சு தானே விற்கிறேன். ஸோ இதோட டிஃபரன்ஸ் 35. அப்போ 35ங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னென்ன கேன்சல் ஆகும், இங்கே இருக்க 0க்கு இங்கே இருக்க 0 கேன்சல் ஆயிரும். 8 1 டைம்ஸ், இங்கே 60 டைம்ஸ். அப்போ 35 × 6 என்ன வேல்யூ வரும், 18 19 20 21. அப்போ பியுடைய கெயின் என்னவா இருந்திருக்கும், 2100. அப்போ 2100 rupees இருக்குமா. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி 2100 rupees தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம் பேசிக் கான்செப்டில் அப்படிங்கிறதான் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.